வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்க பத்தி தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். தமிழ் சித்த மருத்துவத்திலயும் ஆயுர்வேதத்திலயும் மூலிகைகளின் ராணி அப்படின்னு ரொம்பவே பெருமையா கொண்டாடப்படுற அமுக்கரா கிழங்கு, அதாவது அஸ்வகந்தாவோட சீக்ரெட்ஸ் என்ன, அது ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் அப்படிங்கறத அதோட மூல நூல்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த பழங்கால ரகசியங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற கேள்விகளை கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற இந்த பிஸியான மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல தீராத மன அழுத்தம், எப்பவுமே ஒரு சோர்வு, இல்லனா நைட்ல சரியா தூக்கம் வராத பிரச்சனை, இதுல ஏதாவது ஒண்ணு உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? அப்போ கண்டிப்பா இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், கேரண்டி. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த சோர்வு, ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அடாப்டோஜன். அடாப்டோஜன் இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அடாப்டோஜன் அப்படின்னா என்னன்னா, உங்க உடம்புக்கு செம எனர்ஜியும் அதே நேரத்துல உங்க மனசுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அமைதியும் ஒரே சமயத்துல தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இயற்கை பொருள். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க உடம்புக்கும் மனசுக்கும் அந்த நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸை கொண்டு வர்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஒரு அசாதாரணமான அடாப்டோஜெனிக் கேரக்டர்னால தான் பழங்கால மருத்துவ நூல்கள் அமுக்கரா கிழங்க சும்மா சாதாரணமா சொல்லாம ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணி மூலிகைகளின் ராணி அப்படின்னே கொண்டாடுறாங்க. ஆமாங்க, இது உண்மையிலே ஒரு குவீன் தான். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுடலாம். மூலிகைகளின் ராணி பத்தின ஒரு அறிமுகம், உங்க மனம் மற்றும் மூளைக்கான நன்மைகள், உடம்புக்கான பலன்கள், இதை எப்படி சரியா யூஸ் பண்றது, அப்புறம் கவனிக்க வேண்டிய சில எச்சரிக்கைகள், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, செக்ஷன் 1, மூலிகைகளின் ராணி பற்றிய அறிமுகம். தமிழ் மருத்துவமா இருக்கட்டும் இல்ல ஆயுர்வேதமா இருக்கட்டும், இந்த ரெண்டுலயுமே ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு மிகப்பெரிய தூணாதான் இந்த அமுக்கரா கிழங்கு பார்க்கப்படுது. பல 100 வருஷங்களா நம்ம ஊர்ல சித்த மருத்துவர்களாலும் சரி மக்களாலும் சரி முழுமையா நம்பப்பட்டு வர்ற ஒரு பொக்கிஷம் இது. அடுத்து செக்ஷன் 2, மனம் மற்றும் மூளைக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளான பிரச்சனைகள் தான். இந்த அமுக்கரா கிழங்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனை ரொம்பவே கம்மி பண்ணுது. இதனால மனக்கவலை, பதற்றம் எல்லாம் குறையுது. அது மட்டும் இல்லாம நரம்புகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நைட்ல செம்மையா தூக்கம் வர வைக்குது. மூளை செல்களோட சிதைவை தடுத்து மெமரி பவரையும் ஃபோக்கஸையும் சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு மேஜிக் என்னன்னா, அந்த கார்டிசால் அப்படிங்கிற ஒற்றை ஹார்மோனை கண்ட்ரோல் பண்றதுனால பகல்ல உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், பதற்றம் எல்லாம் காணாம போயிடுது. அதே சமயம் நைட்ல இன்சோம்னியா, அதாவது தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்குது. இட்ஸ் லைக் கில்லிங் 2 birds with 1 stone. இப்ப செக்ஷன் 3, இது எப்படி நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு வலிமையையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இதோட பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். ஜிம்முக்கு போறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நேச்சுரலான பூஸ்டர். தச வளர்ச்சிக்கும் ஆரோக்கியமா வெயிட் கெயின் பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டுமா, தைராய்டு சுரப்பியை சீராக்குறதுல, குறிப்பா ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுது. இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் மூட்டு வலி, வீக்கம் எல்லாத்தையும் சூப்பரா குறைக்குது. ஓகே, பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ செக்ஷன் 4, இதை எப்படி சரியா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலான அந்த நைட் டைம் ரொட்டீனை ஃபாலோ பண்றது தான் பெஸ்ட். ரொம்ப சிம்பிள். 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் அமுக்கரா பொடியை எடுத்துக்கோங்க. அதை மிதமான சூட்ல இருக்கிற பசும்பால்ல மிக்ஸ் பண்ணி கூடவே கொஞ்சமா தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிங்க. ரிலாக்ஸ்டான மைண்டுக்கும் நிம்மதியான தூக்கத்துக்கும் மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு பெர்ஃபெக்ட் மெத்தட் இதுதான். சில பேருக்கு பொடிய பால்ல கலந்து குடிக்கிறதுக்கு டைம் இருக்காது, இல்லனா டேஸ்ட் பிடிக்காது. கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னா இத மாத்திரை வடிவத்திலயோ இல்லனா லேகியம் வடிவத்திலயோ உங்க ஊர்ல இருக்கிற நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்ப சுலபமா வாங்கிக்கலாம். ஃபைனலி செக்ஷன் 5, ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைகள். ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அதோட மறுபக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறதானே சரி. இந்த ஸ்லைடை கொஞ்சம் கவனமா பாருங்க. அமுக்கரா கிழங்கு நம்ம உடம்போட சூட்டை கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் ரொம்ப சிவியரான வயிற்றுப்புண், அதாவது அல்சர் இருக்கிறவங்க இதை கண்டிப்பா ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எடுத்துக்கவே கூடாது. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ உடம்பையும் மனசையும் இவ்ளோ சூப்பரா பேலன்ஸ் பண்ற இந்த மூலிகைகளோட ராணியை சரியான முறையில் உங்க டெய்லி ரொட்டீன்ல சேர்த்துக்க நீங்க ரெடியா? இதை பத்தி கண்டிப்பா யோசிங்க. மேலும் நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.